சைந்தவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. வீட்டுக்கு போனதும் கேள்வி, இன்னைக்கு என்ன டிக்கெட்டா? இது 4 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. அப்படியே மெல்ல தோழியாக்கினார். நெருக்கமான தோழி, நண்பர்கள், காதலர்கள் ஆனார்கள். ஆனால் 2 பேரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க, வெவ்வேறு ஜாதியும் சேர்ந்தவங்க. இடையில ஏஆர் ரஹ்மான் சொந்தக்காரரால் கூப்பிட்டு, டேய் நீ பேசாமல் மியூசிக்கே போட்டுடுறா, நிறைய படங்களுக்கு மியூசிக் போடு, எதுக்கு நடிக்கிற அப்படின்னு நாசுக்காக சொல்லி பார்த்துருக்கேன். 5ஆவது வகுப்பு படிக்கும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி? 5ஆவது வகுப்பு படிக்கும்போது. என் கழுத்தில் தாலிக்கிட்டுனா அது ஜிவி பிரகாஷ் குமார் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சைந்தவி வீட்டில் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க வந்து ஜிவி பிரகாஷ் குமாருக்கு மனமுடிக்க சைந்தவியை மறுத்து விட்டார்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க, பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களை, இப்போது நாம் பேச போகிற தலைப்பு, காதல் மனைவியை பிரியும் ஜிவி பிரகாஷ். நடிகர், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். வெயில் படத்தில் அறிமுகமானவர் ஜிவி பிரகாஷ், இசையமைப்பாளராக. இவர் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரி மகன். ஏஆர் ரஹ்மான்னா முஸ்லீமு, ஜிவி பிரகாஷ் குமார்னா இந்து. என்ன சார், எங்கேயோ இடிக்குதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாம், அதையும் உண்மை சொல்லிடுறேன். ஏஆர் ரஹ்மான், அவருடைய சகோதரி ஜிவி பிரகாஷ் குமார் அம்மா, எல்லாருமே ஒரு தாயை வைத்து பிள்ளைகள். இதில் ஏஆர் ரஹ்மான் மட்டும் ஏதோ ஒரு பிரார்த்தனையாகவோ வேண்டுதல் நிறைவேறியதன் காரணமாகவோ அவர் இஸ்லாமியராக மாறிவிட்டார். இப்போது தீவிர இஸ்லாமியராக மாறிவிட்டார். எல்லா மசூதிகளுக்கும் போகிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே மசூதிக்கு அழைச்சிட்டு போனவர் ஏஆர் ரஹ்மான். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்க, இந்துவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மாஸ்க்கு அழைச்சிட்டு போவார் ஏஆர் ரஹ்மான். ஆனால் இதுவரையிலும் ஏஆர் ரஹ்மான் எந்த கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ போனதில்லை. அப்போது அவர் அவருடைய மதத்தில் பிடிவாதமாக இருக்கிறார். அது அவருடைய உரிமை. ஜிவி பிரகாஷ் நிறைய படங்களில், வெயில் படம் பாட்டு எல்லாம் சக்ஸஸ், நல்ல வசூலும் சக்கப்போடு போட்டுச்சு. எப்போவுமே முதல் படம் வெற்றியானால் அந்த நடிகர்களுக்கு அடுத்து வாய்ப்பு வரும். அதேமாதிரி இசையமைப்பாளர் இசையமைத்த முதல் படம் வெற்றியாச்சுன்னா அவர் புகழெண்ணில் ஏறிட்டே இருப்பார். படங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு அவருடைய வெயில் படம் சக்ஸஸ் ஆனதால தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துச்சு. அப்போ வயசு அவருக்கு 21 வயசு தான். நிறைய படங்களில் இசையமைச்சார். ஆனால் எல்லா பின்னணி பாடகர்களுக்குமே, இசையமைப்பாளர்களுக்குமே கேமரா பின்னால் இருக்கிறத விட கேமரா முன்னால் வந்து நம்ம செலிப்ரிட்டியாக மாறினோம்னா நமக்கு புகழும் வரும், நேரில் எல்லாருமே அடையாளம் கண்டுப்பாங்க, அது இல்லாமல் சம்பளம் அதிகமாக வரும் நினைப்பு. இது இன்டர்நெட்டில் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா எம்கே தியாகராஜ பகதர், கிட்டப்பா எல்லோருமே சொந்த குரலில் பாடத் தெரிந்தவர்கள். அப்போல்லாம் ஒரு கதாநாயகன் வந்து பாடத் தெரிந்தவர் தான் கதாநாயகன் ஆவார். எப்போது? 40களில். 50களில் தான் பின்னணி பாடகர் அறிமுகமாகிறார். அதாவது சிவாஜி கணேசன், புரட்சியாளர் எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல குரல் வளம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இசைஞானம் இல்லாதனால அவங்களால பின்னணி பாட முடியாது. எனவே பின்னணி பாடகர் பாடுவார், வாயசைப்பார்கள் ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர்லாம். அதுக்கப்புறம் பின்னணி பாடகர் வந்தார், இசையமைப்பாளர் வந்தாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் டிஎன் சௌந்தரராஜன் பட்டினத்தார் படத்தில் கதாநாயகன் நடித்தார். அப்புறம் 2 படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் உண்மையிலேயே சீர்காழி கோவிந்தராஜனுக்கு நடிக்க வாய்ப்பு இல்லை. நான் போய் என்னப்பா நடிக்கலாம் தெரியாதுன்னு சொல்லையும் கூட திருவருட்செல்வர், திருவிளையாடல் போன்ற பக்தி படங்களை எடுத்த கலைச்செல்வர் ஏபி நாகராஜன் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. அகத்தியர் படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் கதாநாயகன் நடித்தார். ஏன்னா அகத்தியர் வந்து குள்ளமாக இருப்பார், முனிவர். அந்த வேஷத்துக்கு பொருத்தமாக இருந்தார். சீர்காழி கோவிந்தராஜன் நடித்தார். அதுக்கப்புறம் பெரும்பாலும் பின்னணி பாடகர்கள் கதாநாயகன் ஆகலை. இப்போ 2000களில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி
இசையமைப்பாளர். அவர் இப்போ கதாநாயகன் கம் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அவரும் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டில் இருக்கார். அவரே சொல்லுவார், எனக்கு நடிக்க தெரியாது, கொஞ்சம் உம்மனா முஞ்சியாக தான் இருப்பேன், அப்பப்போ ஹோம்ஒர்க் பண்ணி இப்போ கொஞ்சம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன்னாரு. அவருக்கும் பாருங்கள், ஆண்டவனுடைய அருட்கடாட்சமோ என்னமோ தெரியவில்லை, தெலுங்கில் அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தமிழை விட தெலுங்கில் அவருக்கு படங்கள் அதிகமாக போகும். அதனால் அவருக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது, படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்ருக்கார். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்குமாரும் கதாநாயகன் நடித்தார். ஒரு பட்ஜெட் படங்களுக்கு கதாநாயகனாக விஜயண்டனையும் நடிக்க வச்சாங்க, ஜிவி பிரகாஷ்குமாரையும் நடிக்க வச்சாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் 5வது வகுப்பு படிக்கும்போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி? 5வது வகுப்பு படிக்கும்போது. எல்லாம் ஹைஸ்கூலில் லவ் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கதாநாயகன் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு 6வது வகுப்புலேயே லவ் ஆரம்பிச்சிட்டு, பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்க சைந்தவியை அப்படியே மெல்ல தோழி ஆக்கினார். நெருக்கமான தோழி, 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவாங்க, ஒன்றா தான் திரும்பி வருவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு காலகட்டம் ஹைஸ்கூல்லையும் ஒன்றா படித்தாங்க, காலேஜ்லேயும் ஒன்றா படித்தாங்க. இதனால் நண்பர்கள் காதலர்கள் ஆனார்கள். ஆனால் 2 பேரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க, வெவ்வேறு ஜாதியும் சேர்ந்தவங்க. ஆனால் சைந்தவி வீட்டில் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க வந்து ஜிவி பிரகாஷ்குமாருக்கு மணமுடிக்க சைந்தவியை மறுத்து விட்டார்கள். ஆனால் சைந்தவியும் ரொம்ப காதலில் உறுதியாக இருந்தார். நான் தாலி கட்டினா, என் கழுத்தில் தாலி கட்டினா அது ஜிவி பிரகாஷ்குமார் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இவரும் வெல்நோன் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அவங்களும் பின்னணி படை ஆகிட்டாங்க. சரின்னு வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டாங்க. ஜிவி குமாருடைய திருமதியானார் சைந்தவி. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இதில் தான் அவர் ஆரம்ப காலத்தில் சினிமா ஆரம்ப காலத்தில் இசையமைப்பாளராக தான் இருந்தாரே தவிர கல்யாணத்தின் போது நடிக்க ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தார். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒரு நடிகரும் நடிகையும் திருமணம் செய்து கொண்டால் இருவருக்கிடையே சந்தேகமோ ஏற்றத்தாழ்வோ தாழ்வு மனப்பான்மையோ வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த திருமணம் சஸ்டெயின் ஆகாது, முறிஞ்சிடும், விவாகரத்தில் முடியும். ஆனால் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார், பூர்ணிமா இவங்கெல்லாம் காதலில் சக்ஸஸ் பண்ணவங்க. பார்த்திபன் காதல் மனைவி தான் சீதா, இருந்தாலும் விவாகரத்து செய்து கொண்டார்கள். நளினியும் சினிமா நடிகை தான், ராமராஜனுடைய மனைவி தான். 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. ராமராஜன் இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் அவருக்கு முன்னேற்றம் வரும்னு சொன்னதுனால அந்த டைமில் கொஞ்சம் அலை பாய்ந்தார். அந்த அலை பாய்ந்தது நளினிக்கு பிடிக்கவில்லை, விவாகரத்தாயிடுச்சு. ஆனால் என்ன விசேஷம்னா, தன்னுடைய மகள்கள் கல்யாணத்தில் பார்த்திபனும் சீதாவும் ஒன்றாக இருந்தார்கள். அதுமாதிரி நளினியும் ராமராஜனும் தன்னுடைய குழந்தைகள் கல்யாணத்தில் ஒன்றா இருந்தாங்க. கணவன் மனைவியாக வாழவில்லையே தவிர மறுபடியும் நண்பர்களாக தான் வாழ்கிறார்கள். அதேமாதிரி ரஞ்சித் பிரியாராமனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு கேஆர் விஜயாவுடைய தங்கச்சி மகளை காதலிச்சார். அப்புறம் அது பிரேக்கப் ஆகிட்டு இப்போ மறுபடியும் ஒன்றா தான் வாழ்கிறாங்க. யார்? பிரியாராமனும் ரஞ்சித்தும். ரஞ்சித் இப்போது டிவி சீரியல் நடிச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காதல் கல்யாணங்களில் முடிந்திருக்கிறது, அப்புறம் மறுபடியும் விவாகரத்தில் முடிஞ்சிருக்கு. ஏன் நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா எடுத்துங்க, 2 சிங்கம் போல மகன்கள், ஆனாலும் அவர்கள் விவாகரத்துக்கு மனு செய்து விரைவில் விவாகரத்து அங்கீகரிக்கப்பட இருக்கிறது. இப்போது விஷயத்துக்கு வருவோம். ஒரு நடிகன் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தால் கதாநாயகி இருப்பாங்க, கதாநாயகியோட டூயட் பாடணும், கதாநாயகனோட நெருக்கமான காதல் காட்சிகள் வரும், ஏன் படுக்கையிற காட்சிகள் கூட வரும். இந்த விஷயத்தை பார்த்து, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த நடிகருடைய மனைவி சந்தேகப்பட்டால் விளங்காது. சந்தேகப்படவே கூடாது. தொழில் வேறு, குடும்பம் வேறு என்ற மனப்பான்மையில் வாழ்கிற மனைவிகள் எல்லாம் கணவனோடு சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆனால் சைந்தவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ஜிவி பிரகாஷ்குமார் நிறைய படங்கள் நடித்தார், நிறைய கதாநாயகியோடு நடிக்கிறார். நாங்கள் வேறு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு நாம் பத்திரிகையில் எழுதுகிறோம், கேள்வி வேறு கேட்குறோம். உங்களுக்கு எந்த நடிகை பிடிக்கும், எந்த நடிகையோடு காதல் டூயட்டு ரொம்ப நெருக்கமாக பாடுங்கெல்லாம் கேட்டு அந்த வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபை டெம்ப்ட் படுத்தி வீட்டுக்கு போனதும் கேள்வி, இன்றைக்கி என்ன டூயட்டா அப்படின்னு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா நடிகர் கணவனுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் ஏற்படும். இது 4 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. யாருக்கு? ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் விரிசல் வந்து விட்டது.
இடையில ஏஆர் ரஹ்மான் சொந்தக்காரரால் கூப்பிட்டு, டேய் நீ பேசாமல் மியூசிக்கே போட்டுடுறா, நிறைய படங்களுக்கு மியூசிக் போடு, எதுக்கு நடிக்கிற அப்படின்னு நாசுக்காக சொல்லி பார்த்துருக்காரு. அவர் சொல்லிட்டார், நீங்கள் எனக்கு காட்ஃபாதர் மாதிரி, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் கேட்க மாட்டேன், போயிட்டு வாங்கன்ட்டார். போச்சா? அந்த விரிசல் அப்படியே பெருசாச்சே தவிர பேச்சை பாறதுக்கு வழியே இல்லை. இப்போ முத்திருச்சு. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் விவாதத்தின் முடிவுக்கு வந்து விட்டதாக மீடியாக்காரர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஆரம்பத்திலேருந்து ஜிவி பிரகாஷ்குமாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சைந்தவியையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சைந்தவியை நான் சில கலை நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது சைந்தவியும் தெரியும். சைந்தவியோடைய கால்ஷீட் ப்ரோக்ராம் சம்பளம்லாம் அவங்க அப்பா தான் பேசுவார். எனவே எனக்கு வந்து சைந்தவி ஒரு மகள் மாதிரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் விவாகரத்து செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தை வேறு இருக்குது என்ன, அதனால் விட்டு கொடுத்து போவது இல்லறதுக்கு நல்லது. சந்தேகப்படுவதை தூர எறிந்து விட்டு திறந்த மனத்தோடு சைந்தவி இருந்தால் நிச்சயமாக ஜிவி பிரகாஷ்குமாரோட சேர்ந்து வாழலாம். ஆனால் ஜிவி பிரகாஷ்குமார் இப்போ வீட்டுக்கு போகிறதில்ல, தனியாக இருக்கிறதாகவும் பத்திரிகையில் செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஜிவி பிரகாஷ்குமாரோட நான் சில படங்கள் நடிச்சிருக்கேன். என்னை ரொம்ப அன்பாக அண்ணன்னு பேசுவார், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ப்ரெஷ் ஷோவுக்கு முடிஞ்ச கட்டி அனுப்பாருனே, படம் எப்படி ஓப்பனாக சொல்லுங்கன்னு கேட்பார். அப்படிப்பட்ட ஜிவி பிரகாஷையும் சைந்தவியும் விவாகரத்து செஞ்சால் அது எனக்கு உடன்பாடாக தோணலை. பத்திரிகாரங்க என்ன வேணால் சொல்லுவாங்க. அவரோட பழையவர் என்ற முறையில் இந்த விவாகரத்து முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும். இதுதான் நம்முடைய பிரார்த்தனை. சில நேரம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும், சில நேரங்களில் நாம் சொல்லவே முடியாது. ஆனாலும் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து இல்லறத்தில் இன்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.